ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக்கு கேஃப் தான் பார்க்க போகிறோம். பாஸ் லவர் சர்வெண்ட் லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா டே செத்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அவர் மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. அதனாலே நம்ம டேக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன இவன் அழுவுறான், நான் சும்மா சத்த மாதிரி தானே நடித்தேன், அப்படி இருந்தால் இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கறதுக்கு தானே இப்படிலாம் நான் ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இப்படி அழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்டு நம்ம ஜேகே வந்து அவர் சமாதானப்படுத்துறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு சின்ன கேம் தான். அதாவது நமக்கு தெரியும் ஜேகே தான் வந்து நம்ம டேவை கொள்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணார். ஆனால் நம்ம டேக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அவர் இன்னமும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம இப்படி இது பண்ணதுனால அவன் பயந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை வந்து சமாதானப்படுத்த நம்ம ஜேகேவால் இதை ஏற்றுக்கவே முடியல. அதாவது நம்ம கொடுத்த பாய்சன் இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் சாகலை அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி விளையாடி நம்மளை அழ வச்சுட்டானே அப்படின்ட்டு தன்னோட லவ் வந்து அவர் வந்து இன்னமும் வந்து ஏற்றுக்கல. அதாவது நம்ம ஜேகே இன்னமும் வந்து டேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத அவர் இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? டேக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேவோட லிப்ஸில் நம்ம ஜேகே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. இதோட தான் அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, வாங்க இந்த பாட்டில் எனக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகேவா விழுந்தடிச்சிட்டு ஓடிடுறாரு. ஆத்தாடி ஆத்தா, எப்போவுமே அவன் தானே என்னை இழுத்து பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுவான், நான் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஷாக்காக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் வெளில போவேன். அவர் வெளியில் போக கரெக்டாக நம்ம கிம் வந்து உள்ளே வராரு. என்ன நடக்குதுங்க, இவன் இப்படி விழுந்தடிச்சிட்டு ஓடுறான், டே மச்சான் என்னடா எப்பவுமே சீக்கிரமாக எழுந்துச்சு எங்கே எல்லாரும் எழுப்பு, இப்போ என்ன நீ லேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இவர் வந்து நம்ம டே கிட்டே கேட்க நம்ம டே தான் பயங்கர ஷாக்கில் இருக்காரு. என்ன இது, நாளுக்கு நாள் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், லவ் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடுவாங்களா, நானும் தான் லவ் பண்ணுறேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஷாக்கெல்லாம் நடந்தது இல்லையே, டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து டேவை வந்து அப்படியே ஒரு உழுக்க நம்ம டேக்கா ஒரே சந்தோஷம். நம்ம கிம் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவனே என்னை வந்து கிஸ் பண்ணான் அப்படின்ட்டு சொல்ல இங்கே இவராக நம்ப மாட்டேங்கிறாரு. ஏதோ கனவு கண்டுட்டு இந்த மாதிரி வளர்றேன்னு நினைக்கிறேன், அவனாவது உன்னை கிஸ் பண்ணுறதாவது பொட பைத்திக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் நார்மலாக பேச நம்ம டேக்கா ஒரே சந்தோஷம். அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம ஜேகேவோட மனசில் வந்து நான் இருக்கேன் அப்படின்றத 100% வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே வேணாம், கரெக்டான சான்ஸ் கிடைக்கும் போது என் லவ்வை அவன்கிட்ட சொல்கிறேன், அவனையும் ஓகே பண்ண வைக்கிறேன், நீ வேணா பாடுறா அப்படின்ட்டு இங்கே இவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. அப்படியே ஆப்போசிட் நம்ம ஜேகே பயங்கர ஷாக்காக அங்கே எடுத்த ஓட்டம் தான் அவரோட ரூமில் தான் போய் உட்காடுறாரு. இதை வந்து நம்ம ஜோப் வந்து பார்த்துடுறாரு. என்ன இவன் இந்த ஓட்டம் ஓடுறான், அப்படி என்ன நடந்திருக்கோம் உள்ள, சரி எதுக்கு நம்மளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அவங்ககிட்டே போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் வந்து நார்மலாக வந்து நம்ம ஜேகேயோட ரூமுக்கு வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜேகே ரொம்ப ஷாக்கிங்காக வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா என்ன விஷயம் நடந்தது அப்படின்றது வந்து நம்ம ஜோப்புக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நார்மலாக வராரு. என்னடா மச்சான் அவன் போய் சேர்ந்துட்டானா, அந்த ஷாக்கில் தான் இருக்கியா, சரி விட்டு ஃபஸ்ட்டு மர்டரு, அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் பேச, டேய் லூசு பையலி, அவன் சாவலடா, உயிரோட தான்டா இருக்கான். என்னது உயிரோட இருக்கான், இப்படா முடியும், அந்த பாய்சன் கலந்து கொடுத்த ஏதோ தான் அவன் சாப்பிட்டானே, இன்னத்துக்கெல்லாம் அவன் செத்துருக்கணுமே, என்னடா சொல்கிற, ஜேகே கனவுகனும் கண்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கியா, அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜோப் வந்து பயங்கரமாக புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாடி கார்டு உள்ளே வரான். அதாவது நம்ம எட்வினோடைய பாடி கார்டு. ஸோ அவன் வந்து உள்ளே வரான். அவன் வந்த உடனே நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பயம்லாம் போயிடுச்சா, என்னை பார்த்தா ஃபர்ஸ்ட்லாம் அப்படி பயப்படுவேன், இப்போ என்ன திம்பராக உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு பேசிகிட்டே வரேன். நம்ம ஜோப்புக்கா செம்ம காண்டாவது. இவனை முதல்ல போட்டு தரணும், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பாய்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இவன் வேற ஒரு கதை சொல்கிறானே, சரி என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடுறான். நானே அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன், ஜேகே என்ன ஆச்சு அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜோப் கேட்க. ஸோ நம்ம ஜேகே என்ன சொல்லிடுறாருன்னா, அவன் நல்லா தான் இருக்கான், நான் போய் எழுப்புனேன், அவன் நார்மலாக எழுந்து உட்காந்துட்டு இருக்கான், என்ன பண்ண சொல்கிற, என்னது நார்மலாக எழுந்து உட்காந்துட்டு இருக்கானா, என்னடா பைத்து மாதிரி வளரியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜோப் வந்து கத்த. இந்த பாடி கார்டாக காண்டாயிடுறான். அவன் ஒன்றும் போய் சொல்ல, ஜோப் உண்மையிலே டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான், அவனுக்கு பாய்சன் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் கேட்க ஜேகேவா செம்ம காண்டாயிடுறாரு. அறிவில்லை உனக்கு, உன் கண்ணு முன்னாடி தானே அந்த பாய்சனை நான் மிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், நம்ம கண்ணு முன்னாடி தானே அதையும் சாப்பிட்டான், அப்புறம் எப்படிடா அவன் சாவாமல் இருப்பான், எனக்கு தெரிஞ்சு இந்த பாய்சனுக்கு பதில் வேறு எதையும் நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நீ கொடுத்த மருந்து தான் நான் கலந்தேன், அவன் சாவலைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் கத்த. இந்த பாடி கார்டுக்காக பயங்கரமாக குழப்பமாயிடுது. அது எப்படா முடியும், கரெக்டான மருந்தை தானே எங்கால் கொடுத்து அனுப்பியிருப்பான்,
ஏதோ ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த பாடி கார்டும் வந்து நம்ம ஜேகே வந்து அந்த பாய்சனை மிக்ஸ் பண்ணது, அந்த ஃபுட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேக்கு கொடுத்தது எல்லாமே வந்து இந்த பாடி கார்டு பக்கத்தில் இருந்தே பார்த்துருப்பான். அதனால தான் நம்ம ஜேகே மேலே அவனுக்கு எந்த ஒரு டவுட்டுமோ சரி அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே அவன் பண்ணல. ஏன்னா அவன் தான் கண்ணுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே பார்த்தானே. ஸோ இந்த ஒரு டவுட் வந்து அப்படியே அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜோப்பா நான் அதான் விசாரிச்சல, வெளில போய் நின்று யோசி, உன் மூஞ்செல்லாம் இதுக்கு மேலே பார்க்க முடியாது, போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தம். சரி சரி எதுவும் அதில் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல என் பாஸுக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளில போயிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் காட்டுறாங்க, 2ம் திருன்னு மூஞ்சு பார்த்துக்குதுங்க. சரி விடு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஓகே, அவன் தப்பிச்சிட்டான், வேறு எதனா ட்ரை பண்ணலாமே, பார்த்துக்கலாம் விடு. ஆமாம் செத்தா கூட நீ இப்படிலாம் ஃபேஸ் ரியாக்ஷனை வைக்க மாட்டியே, என்னடா ஆச்சு, வேறு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜோ கேட்க. ஸோ நம்ம ஜேகே வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதாவது அவர் போனது, பக்கத்தில் உட்காந்தது, அவன் வந்து இறந்துட்டான்னு நினச்சி நம்ம ஜேகே ஃபீல் பண்ணி அழுதது, அதை பார்த்து நம்ம டே எழுந்து உட்காந்துட்டு நான் சும்மா விளையாண்டா இங்கே பாரு முயல் குட்டி அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து அவரையும் மீறி ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேவை வந்து கிஸ் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜோ புக்கா அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. டே என்னடா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக அப்படியே ஜேகேக்கு முன்னாடியே ஒரு சேரை போட்டு உட்காந்து எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா என்னமோ தியேட்டரில் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்க்குற, பின்ன படம் கூட இந்த மாதிரிலாம் இருக்காதுடா, என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணுறியான்னு? ஆஹா இல்லையே எனக்கு தேவை, ஐயோ நான் அந்த ஒரு எண்ணத்தில் இல்லைடா. அப்போ எந்த எண்ணத்தில் அவனை கிஸ் பண்ணியா? நீ வேற ஜோப், அதே ஞாபகப்படுத்தாத, நான் ஏன் கிஸ் பண்ணேன்ட்டு எனக்கே தெரியல, அந்த ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை கொல்ல வரல, அவனை லவ் பண்ண வந்திருக்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஹே சும்மாறா, நானே என் ஜியாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் இருக்கேன். இவனையும் உஷார் பண்ண முடியாது, அவளையும் என்னால் காப்பாற்ற முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே வந்து பயங்கர டென்ஷனாக உட்காந்துட்ருக்கேன். கரெக்டாக வந்து டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. ஐயோ யாரா அது தெரியலையே, நான் உன் கூட தானே இருக்கேன், இருறா ஜேகே பயப்படாத, நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவை போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம கிம் வந்திருக்காரு. ஐயோ இந்த லூஸா, என்ன சொல்லு கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவை பாட்டுன்னு பேச, ஏய் வா வெளியில் போகலாம். என்னது வெளியிலையா, எதுக்கு? என்ன எதுக்கா? நம்ம என்ன எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கிறதுக்காக வந்தோம், ஜாலியாக இந்த பிளேஸை சுற்றி பார்க்க தானே வந்தோம், மவுண்டன் வேறு, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, வா எல்லோரும் வெளியில் தான் இருக்காங்க, உன்னையும் முஜேக்கேவும் கூப்பிட்டு சொல்லிட்டே சொன்னான், அதுதான் வந்தேன். அதுதானே பார்த்தேன். ஐயோ இவங்க பண்ணுறத பார்த்தா டே உண்மையிலே ஜேகேவை லவ் பண்ணுறான்னா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவை வந்து யோசிக்க, ஏய் பேபி என்ன பேபி, ஒன்றும் இல்லை ஏதோ நீ போ, நான் ஜேகேவை கூப்பிட்டு வரேன், உடனே வந்துடணும், வரேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை அமுச்சு விட்டுட்டு நம்ம ஜோப்பா அப்படியே உள்ளே வராரு. சரி ஓகே எது நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ மட்டும் டேக்கிட்ட நெருங்கும் போது கண்ட்ரோலாக இரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணி அவன் மனசில் ஆசையை வளர்த்து விட்டு அப்புறம் நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவனை நம்ம கொல்லணும், இதை மட்டும் உன் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கும், முதல்ல வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவுக்கு வந்து அப்படியே ஜேகே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. என்னதான் நம்ம ஜோவுக்கு வந்து சமாதானப்படுத்தினாலும் அவரோட மைண்ட்லேயே வந்து ஒரு மாதிரி யோசனை ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட நம்ம ஜேகேவா அப்படியே ஸ்டன்னாக இருக்கார். அதாவது அவரோட பிரெயின் வந்து வேலையே செய்யலை, அப்படியே ஸ்டாப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கார். டே நீ வேறு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்காத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் வந்து அப்படியே வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா லைட்டாக ஸ்னோஃபாலு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ அங்கங்கே அந்தந்த பாடி கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கேம் விளையாடுறது அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இங்கேருந்து தூரமாக நம்ம டே தான் வந்து நின்றுட்டுருக்காரு. டேவோட பார்வையுமே நம்ம ஜேகே மேலே தான் இருக்குது. ஏய் என்னடா அவன் நம்மளை அப்படி பார்க்குறான், ஹலோ பாஸ் நம்மளை பார்க்கல உங்களை பார்க்குறான், என்னது என்னையா, ஜோக் என்னை விட்டுட்டு போகாதரா, சரி போகமாட்டேன், ஆனால் அவன் வந்து என்னை தள்ளி விட்டுருவானே, டே அவன் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போகாதரா, என்ன பண்ணாலும் அவன் என்னை கொண்டுட்டா நான் எப்படி அவங்க கூட இருக்க முடியும், போய் சேரதான் சேரணும், டே சரி போல என்ன ஆனாலும் போக மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரா சரிவா நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து நடந்து போகிறாங்க. இந்த ரோடு மெயின் ரோடு வரும்னு நினைக்கிறேன், சரிவா ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போவேன். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம கிம்மும் டேவும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இவங்களும் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க, சரி கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. அதாவது அந்த மவுண்டனுக்கு கீழே வந்து ஒரு பெரிய வில்லேஜ் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான மார்க்கெட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே பூந்துல
போயிடலாம், ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அதுங்க ரெண்டும் நடந்து வருதுங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கிம் வந்து 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. நாங்கள் 2 பேரும் உங்கள் பின்னாடி வந்துன்னு இருக்கோம், இன்னும் ஜோடி போட்டுன்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக குரல் கொடுத்து கேட்க நம்ம ஜோப்பா என்ன வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. இல்லை பேபி சும்மா கேட்ட மாதிரி தெரியலையே. ஏன் பேபி நான் நார்மலாக தான் கேட்டேன். சரி இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? இல்லை தனியாக போகிறீங்க, அதுதான் துணைக்கி அதுவும் நீங்கள் உங்களை பார்த்தா தாண்டா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜோப் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போவேன். இவங்களும் அப்படியே ரிப்ளை பண்ணிக்கிட்டே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. கரெக்டாக வந்து அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ அங்கே வந்து 2 பேரும் நின்ட்டாங்க. சரி எந்த சைடு போகலாம்? 2 ரோடு இருக்குது, இந்த பக்கமும் நிறைய கடைங்க இருக்குது, இந்த பக்கமும் நிறைய கடைங்க இருக்குது, எதுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம டேவா டக்குன்னு நம்ம ஜேகேவோட கையை பிடிச்சிடுறாரு. ஜேகே இந்த சைடு போகலாம், நிறைய சூப்பரான திங்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கையை பிடிக்க அந்த பக்கமாக நம்ம கிம்மு வந்து ஜோவோட கையை பிடிச்சிடுறாரு. பேபி நம்ம இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. ஆனால் இதுங்க ரெண்டும் ஒன்றா கையை பிடிச்சி நிற்குதுங்க. இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கும் இந்த சைடு போகணும் அவ்வளோதானே? ஆமாம். 2 பேரும் இங்கி வாங்கி போட்டு எந்த ரோடு செலக்ட் ஆகுதோ அந்த ரோடுக்கு முதல்ல போயிட்டு அப்புறம் அடுத்த ரோடுக்கு போங்க, எங்கள் 2 பேரை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து அங்கே வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம டே வந்து விடுற மாதிரி இல்லை. இங்கே பாரு ஜோப், அந்த சைடு நிறைய ஃபுட்டுலாம் இருக்குது, செம்மையாக இருக்கும், உள்ளே போனான்னு வச்சுக்கோங்க லைனாக சாப்பாடு தான், நீ என்ன ஐட்டம் கேட்டாலும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப்பா கிம் வேணும் அந்த பக்கம் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு போயிடுறாங்க. இதை பார்க்குற ஜேகேக்கா அடப்பாவி உயிர் நண்பன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னியடா, ஒரு சோத்தை பார்த்தோன்னே இப்படி போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரு முடிச்சுட்டே இருக்காரு பாருங்க. நம்ம டே வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி தான் வச்சுருக்காரு. அந்த அவன் போயிட்டாங்க, எதுக்கு அவனே பார்த்துட்டு இருக்க, வா நம்ம இந்த சைடு போகலாம். அந்த பக்கமா? ஆமாம் இந்த பக்கம்தான். என்ன இல்லை அது ரொம்ப கூட்டமாக இருந்தால் என்ன அப்போது, அதானே அவன் கூட இருக்கல, ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு போக ஐயோ யார்கிட்ட தனியாக மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டன் அப்படியே புலம்பிகிட்டே போகிறாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே நிறைய ஷாப்லாம் இருக்குது, ஒரு ஷாப்பாக பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. ஜேகே இது நல்லாயிருக்கும், இதை வாங்கிக்கோ, அது நல்லாயிருக்கும், அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம டே வந்து ஒரு பர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக லோக்கலாக இறங்கி நடந்துக்கிறாரு. இதை வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது, என்ன இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் யோசிச்சாலும் ஒரு சைடு வந்து அவருக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம ஜேகேக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டே கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படியே தன்னைத்தானே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம டே விடுற மாதிரி இல்லை. ஜிக்கி இதை வந்து பாரு, இது சூப்பராக இருக்கும், இது நீ வேர் பண்ணால் செம்மையாக இருக்கும், இந்த கோட்டு உனக்கு சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்காவாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே ஒரு கடையாக ஏறி இறங்கி ஃபைனலாக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டியே வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜோப்பா கை ஃபுல்லாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், ஆஹா இந்த ஐட்டம்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை ஃபுல்லாக வாங்கி வச்சுட்ருக்கேன். கிம்முக்கா ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் கொஞ்சமாவது என்கிட்ட நல்லா ஜாலியாக ரொமான்டிக்காக பேசுவான்னு பார்த்தா இப்போ ஆனதில் வந்து சோத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிம் வந்து டோட்டலாக மைண்ட் அப்செட். ஆனால் நம்ம டே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா நம்ம ஜேகே கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ரிட்டன் வந்த வழியிலேயே வந்து மேலே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த பங்களோ கிட்ட வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கங்கே அந்த பாடி கார்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து அந்த பொண்ணுங்க வந்து குக்கிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவா சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு என்னென்ன டிஷ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் பார்க்குறேன், உங்களுக்கு வேறு எதனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, முதல்ல இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம்ல உனக்கு கால் வலிக்காதா அப்படின்ட்டு இங்கே இவர் இவ்வளோ இதுவாக பேச அடப்பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவா வேகமாக ஓடிடுறாரு. நீ எப்படியும் போய் தொலைடா அப்படின்ட்டு இவர் வேகமாக மேலே போனவர் அவரோட ரூமில் அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு அதே பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, டே என்ன ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ண விட்றா, ஏன்டா என்ன இந்த மாதிரிலாம் லவ் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுறேன். சரி அவன் லவ் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், ஜேகே வேணாம் நமக்கும் இந்த லவ்வுக்கும் செட் ஆகாது, நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம், ஓகே சரி எதனா வேறு எதனா ட்ரை பண்ணுவோம், அதான் வாட்டர் ஃபால் போகிறதா சொன்னான்ல அவன் மலை மேலே நிற்பான்ல அங்கேருந்து தள்ளி விட்டுடலாம்.
சரி இந்த விஷம் அதெல்லாம் நம்ப வேணாம், இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே வந்து செகண்டாக இந்த ஒரு பிளானை போட்டுட்டு அப்படியே கீழே வராரு. கீழே வந்தால் அந்த கேர்ள்ஸ், அதாவது அந்த 3 பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டு இந்த குக்கிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரும் அமைதியாக வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஓகே என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிறாரு. ஓகே ஓ இதெல்லாம் இருக்கா, சரி ஓகே சீக்கிரம் பண்ணிவிடுங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கொஞ்சம் முடிச்சிருங்க, ஏன்னா எல்லோரும் வெளில போகணுன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னிடம் அவங்களும் வந்து ஓகே ஜேகே நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடும். இவரா அப்படியே வெளில வராரு. சரி ஓகே எதையோ நம்ப வேணாம், நம்ம போட்ட பிளானே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்தால் நம்ம ஜோவுக்கும் கிம்மும் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நம்மகிட்டே வந்து ஃபோனில் யார்கிட்டயோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஒரு மீட்டிங் பற்றின ஒரு கால் தான். அவர் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்கார். சரி அவன் வேலையை அவன் பார்க்குறான், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த பக்கம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு சின்ன ஒரு 1 வே ரூட் மாதிரி போகுது. அதாவது இந்த ஒத்தையடி பார்த்தா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா அடர்ந்த காடு வேறு, பகலாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் போகிறாரு. அதை வந்து நம்ம டேவும் நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன ஏமா இந்த சைடு போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே, அதாவது அந்த காலில் பேசிக்கிட்டே நம்ம ஜேகே பின்னாடியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதாவது நம்ம டே ஃபாலோ பண்ணிட்டு வரதை நம்ம ஜேகே வந்து கவனிக்கவே இல்லை. ஒரு பாட்டு ஏதோ ஒரு யோசனையோட அந்த வழியில் நடந்து போயிட்டே இருக்காரு. நல்லா இருக்குது, இவ்வளோ டீப்பான ஃபாரஸ்ட்டு, செம்மையாக இருக்குது, உண்மையிலே இந்த இடத்த வாங்கி போட்டுடணும், பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரமாக அந்த நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே வந்து இதையோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு பாருங்க. டக்குன்னு வந்து நம்ம டே வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே நடந்து போகிற அந்த ரூட்டில் ஒரு சின்ன பாம்பு, ஒரு குட்டி பாம்பு தான், ஆனாலும் வந்து ரொம்ப பாய்சனஸ். ஸோ அந்த பாம்பு வந்து இந்த சைடு அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இவர் மட்டும் அந்த ஸ்னேக் மேலே வந்து காலை வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அது திரும்பி ஒரு போடு போட்டுருவோம். ஏன்னா தைரியம் இருந்தால் ஒரு பெரிய மனுஷன் போயின்னு இருக்கேன்னு என் மேலே காலை வைப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு போடு போட்டிருக்கோம். அதாவது அந்த ஸ்னேக்கோடைய பாய்சன் வந்து நம்ம பாடிக்குள்ளே போன உடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இறந்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டீப்பான ஒரு பாய்சன் வச்சுருக்க ஸ்னேக்கு. இதை தான் வந்து நம்ம டே கொஞ்சம் தள்ளி இருக்கும் போதே பார்த்துட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே வந்து வேறு எதுவும் யோசிச்சுட்டு போகிறான், அவன் கவனிக்கல அப்படின்றது தெரிஞ்சுட்டு வேகமாக வந்து நம்ம டே ஜேகேவோட கையை பிடிச்சிருப்பாரு. அவ்வளோதான், எம்மா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அதை பார்த்துக்கிட்டே நிற்க டேக்கா செம்ம காண்டாடுது. அந்த ஸ்னேக் வந்து அங்கேருந்து போயிடுது. ஆனால் இவரா போட்டு செம்ம திட்டுறாரு. அறிவில்லையா உனக்கு, நான் அவன் பின்னாடி வராமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், பைத்தியமாடா நீனு, என்னடா இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு போயிட்டுருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எதை யோசிச்சுட்டு சொல்லு, விட்டத்தை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்க, இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க, தரையை பார்த்து நடந்து போக மாட்டியாடா நீனு, பைத்தியக்காரா அப்படின்ட்டு இவர் திட்டு நம்ம ஜேகேவா அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. இல்லை பாஸ், அது வந்து பேசாதடா, பேசாத, நீ ஏதாவது இடக்கு படுக்காம எதனா பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு மரியாதையே கிடையாது, போனால் போதும், உனக்கு தெரியலன்றதுனால விடுறேன், எனக்கு வர கோவத்துக்கு அப்படி செவிலினால அப்புறம் போல இருக்குது, அந்த பாம்பு மட்டும் கடிச்சிருந்ததுன்னா இன்னத்துக்குலாம் நீ செத்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேவா பயங்கரமாக வந்து கத்த நம்ம ஜேகே வந்து சாரி கேட்குறாரு. இல்லை பாஸ் சாரி, நான் கவனிக்கலை, என்னை மன்னிச்சிடுங்க. சரி ஓகே, இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜேகே. நீங்கள் ஏன் பாஸ் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கடிச்சா சாவ தானே போகிறோம், என்றைக்குனோ ஒரு நாள் சாகிறது, இன்றைக்கி சாவ போகிறோம், அவ்வளோதானே, மறுபடியும் பைத்தியக்கார மாதிரி பேசாத, ஒழுங்கு மரியாதை அப்பா பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகேவோட கையை வேகமாக பிடிச்சி அதாவது அந்த வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு வர்றாரு. அங்கே வந்தால் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே கூட்டு போய்டும். அந்த டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்டாக இருக்காங்க நம்ம டேவும் ஜேகேவும். அவங்க பாட்டுன்னு ஃபுட்டை வந்து அப்படியே இது பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு மாறி சாப்பிட்டுட்டு சரி ஓகே ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுங்க, இப்போ தான் வேறு சாப்பிட்ருக்கோம், ஒரு மணி நேரம் கழிச்சு நான் அந்த வாட்டர் ஃபாலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம கிம் சொல்லிவிடும். ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் போய்ட்டு அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 1 hour அப்படியே பாஸ் ஆகிடுது. ஓகே இப்போ எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ், அதாவது இந்த சின்ன டவல் அந்த மாதிரி இவங்க குளிச்சுட்டு வந்தால் அந்த இடத்துல அப்படியே ட்ரெஸ் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும், அதாவது காட்டுக்குள்ளே டீப்பான ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு சில தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே 1 by 1 லைனாக வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வர்றது அந்த பாடி கார்டு தான். ஸோ அவன் வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த விஷத்தை அவன் ஊற்றுனான், நம்ம கொடுத்த பாட்டில் தானே அது, எப்படி வந்து இவன் சாவாமல் இருக்கான், இவ்வளோ கொடூரமான விஷத்தை கொடுத்தோம் இவன் சாவலைன்னா இவன் உடம்பு என்ன உடம்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இவன் வந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து சேர்றாங்க. அதாவது ஒரு 45 minutes வந்து வாக். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான்
தான் நடந்து வராங்க. வேகமாக நடந்து வந்திருந்தால் ஒரு ½ hour உள்ளே வந்திருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக ஜாலியாக பேசிக்கிட்டு இங்கே பாரு அங்கே பாருன்ட்டு அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பெரிய நீர்வீழ்ச்சி, அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் இப்படி டைவ் அடிப்பேன் அப்படி டைவ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து மாறி மாறி வந்து டைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம டே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த பிளேஸும் சூப்பராக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஜேகேவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 1 week ஹனிமூன் ட்ரிப்பு பிளான் போட்டால் இந்த இடத்துக்கு வந்துடணும். அதுவும் இவனுங்க யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது. நானும் ஜேகேவும் மட்டும் இந்த மவுண்டனோட கீழே இருக்கிற அந்த மெயின் கேட்டையும் பூட்டி சாவியவே என் கூட எடுத்துகிட்டு போயிடணும். எவனும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஒரு வாரம் ஜேகே கூட இந்த பேலஸில், இந்த வாட்டர் ஃபாலில், இந்த காட்டுக்குள்ளே ஐயோ நினைக்கும் போதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சிரிச்சுட்டே இருக்கேன். இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம சர்க்குலையும் வந்து நம்ம ஜேகே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அவனா ஆல்ரெடி வந்து குட்டியூண்டாக இருக்கான். அங்கே இங்கேன்னு பயங்கரமாக ஓடி ஆடி விளையாடுறான். அவனுக்கு அந்த ஸ்னோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக வந்து அங்கங்கே வந்து பனிப்பொழிவு இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக அவன் விளையாடிட்டு இருக்கான். ஒரு ½ hour இவங்க அந்த வாட்டர் ஃபாலில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. லைட்டாக வந்து இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஆல்ரெடி இவங்க வந்ததே வந்து ஒரு 3 o'clock கிட்ட அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்திருப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரமாக இந்த வாட்டர் ஃபாலில் வந்து இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எல்லாரையும் கூப்பிட, எங்கே நம்ம ஜேகேவா ரொம்ப பதட்டமாக இருக்காரு. என்ன இவன் இவ்வளோ பதட்டமாக இருக்கா, ஜேகே என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டே கிட்ட வந்தால், பாஸ் சர்க்கிளை காணும் பாஸ் அப்படின்ட்டு வரா. என்னது சர்க்கிளை காணுமா, என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? இல்லை பாஸ், அவன் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தான், பாடி கார்ட்ஸ் கிட்ட தான் விளையாடிட்டு இருந்தான். அதனால தான் நானும் ஜோப்போ கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு வந்தோம். ஆனால் இப்போ என்னடானா அவனை காணும், குழந்தை எங்கே போயிட்டானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி சுற்றி தேட. ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தானே, நான் பார்த்தேனே, இந்த கல் மேலே தான் படுத்துட்டு இருந்தான் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நம்ம டேவா செம்ம திட்டுறாரு. ஒரு குட்டி டாக் வந்து உங்களால் பார்த்துக்க முடியல, நீங்களாம் என்னடா பாடி கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்ல. ஸோ அதாவது அவன் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப குட்டி டாக் இல்லையா. ஸோ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், இங்கே எங்கன்னா தான் இருப்பான். ஸோ கிட்டவே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து பேராக வந்து தேடுறாங்க. ஒரு 15 minutes இப்படியே பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. இல்லை அங்கே இல்லை, இந்த சைடு பார்த்துட்டேன், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து தேடிட்டு வந்து சொல்ல. இதை கேட்ட உடனே நம்ம ஜேகேக்கா ரொம்ப பயமாயிடுது. ஐயோ என் சர்க்கிள் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் பதட்டப்படம். நம்ம டேவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான், இங்கே எங்கன்னா தான் பக்கத்தில் இருப்பான். சரி ஒன்று பண்ணலாம், கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்னோஃபால் வேறு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் ஒரு ரவுண்டு தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு வரேன். எதை கேட்குற ஜியோப்புக்கா, என்ன விளையாடுறியா, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாரும் ரூமுக்கு போகலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்னோஃபால்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தேடிக்கலாம். ஜேகே சொல்கிறதுக்கு இல்லைவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் எவ்வளோ கூப்பிட்டாலும் நம்ம ஜேகே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் முடியாது, நான் இங்கேருந்து என் சர்க்கிளை கூட்டிகிட்டு வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்க. டக்குன்னு வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம சர்க்கிள் கத்துற சவுண்டு கேட்குது. இது என் சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இவர் நிற்கவே இல்லை. ஒரு பாட்டை வேகமாக பிச்சுக்கிட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி ஓடுறாரு. இதை பார்க்குற ஜோப்பா, டே அது ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட், அந்த சைடு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ண கரெக்டாக நம்ம டே வந்து பிடிச்சிடுறாரு. ஒன்றும் இல்லை அவன் இங்கே தானே போயிருக்கான், நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், முதல்ல எல்லாரும் இங்கேருந்து போங்க, ஜோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, நான் உடனே வந்துடுறேன், ஃபோன் என் கையில் தான் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நான் போயிட்டு அவனையும் சர்க்கிளையும் கூட்டிகிட்டு வரேன், நீ ஒழுங்காக பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போட்டு இந்த சைடை அனுப்பிட்டு இவர் நம்ம ஜேகேவை தேடி வராரு. ஐயோ சர்க்கிளை தர்றதே ரொம்ப கஷ்டம் இந்த காட்டுக்குள்ளே, இவனை வேற தேடணுமே, ஜேகே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே போக ஃபைனலாக நம்ம ஜேகேவை வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அவரால் பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப வந்து லேசியாக இருக்காரு. என்ன ஆச்சு இவனுக்கு, என்னடா ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு பொறுமையாக நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் வந்து ஹேண்டை ப்ளேஸ் பண்ணால் நம்ம ஜேகேக்கா கையெல்லாம் நடுங்குது, என்னடா கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம ஜேகேவோட வந்து அந்த ஷோல்டரில் வேலை ஹேண்டை ப்ளேஸ் பண்ணலையே. ஸோ அப்படியே திருப்புறாரு. பார்த்தா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுது, அப்படியே உடம்புலாம் வந்து கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இந்த வாட்டர் ஃபாலில் வந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸையும் அவர் வந்து இன்னும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணல. எல்லாத்தையும் விட இப்போ இந்த
கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, பயங்கரமாக வந்து சில்னஸ் ஆகிடுச்சு. அதனாலேயே நம்ம ஜேகேவோட பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதை வந்து நம்ம டே வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. ஜிகி ஒன்றுலடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வந்து நம்ம ஜேகேவை தாங்கி பிடிக்க, இந்த பக்கம் சர்க்கிளா அவன் எங்கே இருக்கானே தெரியல, ஐயோ இந்த பக்கம் வேறு நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சரி சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம், ஒன்றும் இல்லை நீவா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் நம்ம ஜேகேவை வந்து பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சர்க்கிள் வந்துடுவான், நான் அவனை அப்புறம் தேடிக்கலாம், வா போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம டே வந்த பாதையை வந்து மறந்துட்டாரு. ஐயோயோ வந்த பாதையை மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நடு காட்டுக்குள்ளே இப்போ இவங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டீப்பான இன்டீரியரான ஃபாரஸ்ட் அது. அதனாலேயே நம்ம டே வந்து சுற்றி பார்க்குறாரு. இந்த வழியா ஒருவேளை அந்த வழியாக இருக்குமோ, இல்லையே நான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தேன், ஆனால் நான் வரும்போது இந்த மாதிரி 2 மரத்தை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட இவர் நின்றுட்டுருக்காரு. டைம் ஆக ஆக நம்ம ஜிகேவால் சுத்தமாக முடியல. அவருக்கு பயங்கரமாக கை கால்லாம் உதிருது. அவருடைய நடுக்கத்தை வந்து நம்ம டேவால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ இவனுக்கு என்ன பாடி இருக்க ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஐயோ இப்போதைக்கு எதனா ஒரு இடத்துலையாவது மறைவாக உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தவர் தூரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மரம் அப்படியே ஒன்றா இருக்கிறத வந்து பார்க்குறாரு. சென்ட்ரு பிளேஸில் வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. ஓகே வேறு வழி இல்லை, இது ஒன்று தான் ஒரே வழி, இதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு போய் உட்காந்துடலாம், கொஞ்சம் இந்த கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு போயிடலாம், அதுக்குள்ளே இவனும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நம்ம ஜேகேவை வந்து லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துக்கே போகிறாரு. பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அந்த பிளேஸு. 4 மரம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ஒரு பெரிய சின்ன கோகை மாதிரி பிளேஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. நம்ம டேவா பொறுமையாக நம்ம ஜேகேவை வந்து அந்த சென்ட்ரல் பிளேஸில் தான் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கீழே படுக்க வைக்கிறாரு. நம்ம ஜேகேவில் சுத்தமாக முடியல, கை காலெலாம் கிடுகிடு நடுங்குது. அப்படியே பயப்படாதடா நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகேவோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இருக்க வந்து அந்த ஸ்னோஃபால் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பயங்கரமாக குளிருது. ஐயோ என்ன இது இவ்வளோ பயங்கரமாக காற்றடிக்குது, இவனுக்கு வேறு டைம் ஆக பாடியில் ரொம்ப சில்னஸ் அதிகமாகுது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தவர் டக்குன்னு வந்து அப்போ தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவர் அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஜோ இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து இந்த லைட்ரு ஒன்று வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பார். அதை வந்து நம்ம கிம்மோடையது, அந்த லைட்டர் வந்து நம்ம கிம்மோடையது. நம்ம கிம் வந்து லைட்டாக ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் என்கிட்ட இருந்தால் இவன் பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கொடுத்து இது நீ பத்திரமா வச்சுக்கோட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜோவை வந்து டே கிட்ட அந்த லைட்டரை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம டேவோட கோட் பாக்கெட்லேயே தான் வந்து அந்த லைட்டர் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இங்கே வரும்போது வந்து அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அது ஞாபகம் வருது, நல்ல வேலை இதையாவது எடுத்துகிட்டு வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்க வந்து சும்மா அந்த காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. அதனால் வந்து அங்கங்கே சின்ன இந்த கிளைங்க அந்த கட்டிங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு லைட்டாக வந்து அதை வந்து ஃபயர் பண்ணி ஸோ அது கொஞ்சம் நெருப்பை வந்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜேகே பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ இதுவாக வந்து நம்ம ஜேகேவை பார்த்துக்கிறாரு. அவரோட கையெல்லாம் வந்து நம்ம டே வந்து ரப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை பயப்படாதடா நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம ஜேகே வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம ஜேகேக்கு வந்து அவரோட அந்த நடுக்கம் நிற்கவே இல்லை. ஸோ ஒரு செகண்ட் வந்து நம்ம ஜேகேவோட ஐஸை ஓப்பன் பண்ணாரு. நம்ம டே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம ஜேகே நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பாஸ் அப்படின்றத விட டே அப்படின்ட்டு ஓப்பனாக இவர் பேசுகிறாரு. இப்படி ஒரு வேர்டை வந்து நம்ம டே கேட்டோன்னா அவருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது. ஜெகி ஒன்றும் இல்லை, இங்கே வெளியில் கொஞ்சம் கிளைமேட் இதுவாக இருக்குது, நீ வேறு அந்த வாட்டர் ஃபாலில் குளிச்சல அதனால தான் உனக்கு இப்படி குளிருதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன், ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கிளைமேட் வந்து நார்மல் ஆகிடும், நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி கூச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இவர் வந்து நம்ம ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையாக வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவும் வந்து நம்ம டே சொல்கிறதுக்கு வந்து அப்படி தலையாடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அவருக்கு பயங்கரமாக குளிருது, கை கால்லாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. இருக்க நம்ம ஜேகேவோட நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்குது. என்னதான் வந்து நம்ம டே வந்து அந்த கட்டிங்க எல்லாத்தையும் வந்து போட்டு அந்த ஃபயரை வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம ஜேகேவோட பாடிக்கு வந்து அது போதுமானதாக இல்லை, இன்னமும் வந்து ஹீட்டு தேவை அப்படின்றது வந்து நம்ம டேக்கு நல்லாவே புரியுது. கட்டத்தில் நம்ம ஜேகேவால் சுத்தமாக முடியல. நம்ம டேவோட கையை அவ்வளோ கிரிப்பாக அவர் பிடிச்சிட்டு அவர் பாட்டுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே பேச நம்ம டேவால் இதை பார்க்கவே முடியல. சரி ஓகே ஒன்றும் இல்லை இரு நான் வேறு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்போது நம்ம டே கிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொறுமையாக நம்ம ஜேகேவோட அந்த ஷர்ட்டை தான் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஆல்ரெடி அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஸோ பொறுமையாக அதை ரிமூவ் பண்ணி அது கொஞ்சம் தூரமாக எடுத்து போட்டுட்டு நம்ம
நம்ம டே என்ன பண்ணிடுறாருன்னா அவரோட ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாரு. சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் ஹக் பண்ணுவோம், நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். சரி நம்ம அதையே பண்ணுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து படுக்கிறாரு. படுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகேவை இவர் சைடுக்கு வந்து திரும்பி படுக்க வச்சு அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டே வந்து கொஞ்சம் வார்மாகவே இருக்காரு. அந்த வார்ம்னஸ் வந்து நம்ம ஜேகேக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றத நம்ம டேவும் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாரு. ஸோ டைம் வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இவர் தூங்கவே இல்லை, ஆனால் நம்ம ஜேகே ரொம்ப டயர்டாக இருக்கார், நல்ல குளிர் வேறு. ஸோ அவர் அப்படியே கொஞ்சமாக நம்ம டேவோட அந்த வார்மில் நல்லாவே தூங்க ஆரம்பிக்கிறாரு. நீ தூங்கு, நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இவர் நம்ம ஜேகேவை வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.